Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rahima channel. இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் பிலோஸ் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தில் செய்கிற பிலோஸ். பிலோஸ் என்றால் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். ஐ திங்க் கொலம்பு சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கும் தெரியுமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஒன்று தான். அப்போ அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு சிரப் ஒன்று செஞ்சு கொள்ளணும். இது சுகர்லேயும் செய்யலும் கருப்பட்டிலையும் செய்யலும். எங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தான் இந்த சுகர் சிரப்பை செஞ்சு கொள்ளணும். நாங்கள் இன்றைக்கி கருப்பட்டி போட்டு தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ இந்த சிரப் என்றால் நாங்கள் பானி என்று சொல்லுவோம். அந்த பானி எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு நான் கருப்பட்டியும் சேர்த்திக்கிறேன், சுகரும் சேர்த்திக்கிறேன். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகரில் செய்யணும் என்று சொன்னால் சுகரை கேரமலைஸ் பண்ணியும் செய்யலும், இல்லாட்டி தனியாக கருப்பட்டிலையும் செய்யலும். நான் இதோட 2 பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காவையும் தட்டி சேர்த்து கொண்டேன், வாசம் நல்லா இருக்குமெண்டு. இப்போ இந்த பானிக்கு ஒரு ரேஷியோ ஒன்று செல்லில் எங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு செஞ்சு கொண்டா போதும். ஏனெண்டா அந்த அன்றைக்கு எங்களோட வீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த சிரப்பும் இருந்துச்சு. அப்போ அதோட இன்னும் கொஞ்சம் செய்வோம்னு தான் செஞ்சு கொள்கிறேன். அதோட பிலோஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா புளி வாழைப்பழம் இருக்குது தானே, புளி வாழைப்பழம் தான் மெயினாக போடுவாங்க. புளி வாழைப்பழம் போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நாங்கள் சீனி வாழைப்பழம் பிலோஸில் சேர்க்க மாட்டோம். சீனி வாழைப்பழம் சேர்த்து செய்கிறல்ல நார்மலாக பிலோஸ் நாங்கள் செய்கிறேன்டா புளி வாழைப்பழம் போட்டால் அந்த புளி டேஸ்ட் ஒன்றும் வரும், அதோட பிலோஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்தியன்ஸ் வீடியோ பார்க்குறீங்க தானே, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்டா. வாழைப்பழத்தில் கொஞ்சம் புளிப்பான டேஸ்ட்டோடு இருக்கிற வாழைப்பழம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு எங்களுக்கு தெரியா. அந்த வாழைப்பழத்தை தான் சேர்த்துக்கொள்ளுவோம். அந்த சீனி வாழை என்றால் நல்ல இனிப்பாக இருக்கிற வாழைப்பழம் அது நாங்கள் சேர்க்க மாட்டோம். நார்மலாக அந்த சீனி வாழைப்பழத்தில் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த கருப்பு கலரில் சீட் மாதிரி வரும் தானே, அது கொஞ்சம் கனமாக இருக்கும். சாப்பிட போல அது எங்களோட வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். அப்போ அதனால நாங்கள் சீனி வாழைப்பழத்தை அதை வச்சு கண்டுபிடிக்கலும், அது சேர்க்க மாட்டோம். நான் ஏற்கனவே இந்த சீனாக்கு வீடியோலையும் நாங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எங்களோட உமா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு செல் பண்ணி கொண்டு இருந்தாங்கண்டு. அப்போ மோஸ்ட்டாக இந்த பிலோஸும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஒன்று தான். இப்போ இந்த வாழைப்பழத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடாண்டு கடையில் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவா, 1/4 டீஸ்பூனை விட கூடையா 1/2 டீஸ்பூனை விட குறைவா சேர்த்திக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட சுகர் சிரப் கருப்பட்டியெல்லாம் சேர்த்து செஞ்ச சிரப் நல்லா கொதிக்குது. இது கொஞ்சம் திக்காகட்டும், ஓவராக தண்ணி மாதிரி இருக்குது சுட்டி கொஞ்சம் திக்காகட்டும் என்று சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் இதை கொதிக்க வச்சுக்கொள்கிறேன். நாங்கள் முந்தி செல் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கடையில் இருந்து வாழைப்பழம் கிடைக்குமேடா, ஃப்ரீயாக இல்லை. அந்த கொஞ்சம் வாழைப்பழத்தில் கொஞ்சம் பழுத்தது, எக்ஸ்ட்ராவாக பழுத்தது, கொஞ்சம் கருப்பாவின மாதிரி இருக்கும் தானே, அதுதான் இந்த பிலோஸ் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மிச்சம் புதிய வாழைப்பழம் கல் மாதிரி இருக்கிற வாழைப்பழம் எல்லாம் செய்ய கஷ்டம். அப்போ நாங்கள் அந்த நார்மலாக கடையிலேருந்து யாரும் மிச்சமாக பழுத்த வாழைப்பழத்தை வாங்க மாட்டாங்க தானே. அப்போ அந்த கடையில் நாங்கள் சொல்லி வச்சா எங்களுக்கு பெரிய பேக்குக்கு கொடுப்பாங்க. ஒரு 5-6 கிலோவுக்கு நாங்கள் செய்வோம் வாழைப்பழம் அந்த டைமில். அப்போ அந்த டைமில் எல்லாம் மிக்ஸாக புளி வாழைப்பழம் தான் நிறைய சேர்ப்போம். ஆனை வாழைப்பழம் மிகும் தானே, அது ஒரு 2-3 சேர்ப்போம். கோழிக்குட்டு ஒரு 4-5 சேர்ப்போம். எல்லாம் மிக்ஸில் சேர்த்து செய்வோம். ஆனால் புளி வாழைப்பழம் தான் நாங்கள் அன்றைக்கி நிறையவே ஈக்கும். இப்போ இது நாங்கள் வீட்டுக்கு மட்டும் செய்கிறேன்றதால புளி வாழைப்பழம் மட்டும் போட்டு தான் இது செஞ்சுக்கிறோம். இந்த வாழைப்பழத்தை எங்களோட கையால் நான் வீடியோவில் காட்டினேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோதுமை மாவுன்னா மைதா மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம். இப்போ நான் வாழைப்பழம் இன்றைக்கி 750 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். மைதா மாவு பார்த்திங்கன்னா 300 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன்.
இப்போ இது உங்களுக்கு ஒரு அளவுண்டு செல்லணுமென்றதுக்காக நான் அந்தாண்டைக்கு அளந்து தான் செஞ்சு கொண்டு இருந்தேன். நார்மலாக வந்து நீங்கள் வீட்டில் செய்ய போல் 750 கிராம்ஸ்க்கு வாழைப்பழத்துக்கு செய்ய மாட்டீங்க தானே. அப்போ நீங்கள் வந்து செய்யக்கூடிய வாழைப்பழம் அளவுக்கு நான் இந்த காட்டுறேன்னு பாருங்கள் பதம் எப்படி இருக்கணுமெண்டு. இப்படி தூக்க போல் இந்த உளுந்து வடை போட போல் மாவு வந்து எப்படி வரும் அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் மைதா மாவு சேர்த்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக தான் வந்து நாங்கள் மைதா மாவை சேர்த்துக்கொள்ளணும். நிறைய மாவு சேர்த்திங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட பிலோஸ் வந்து கல் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. ஆனால் அந்த நாங்கள் பொரிக்க போலெல்லாம் பசந்தாக வரும், அவ்வளவு எண்ணெயும் குடிக்காது, ஆனால் டேஸ்ட் இருக்காது. அதே நீங்கள் வாழைப்பழம் நிறைய சேர்த்துட்டு மாவு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களோட பிலோஸ் வந்து எண்ணெய் கூட குடிக்கும். நீங்கள் சரி இந்த உளுந்து வடை போடுற அளவுக்கு மாதிரி மாவோட பதத்துக்கு இதை எடுத்தீங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், எண்ணெயும் வந்து அவ்வளவா குடிக்காது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாவோட பதத்தை வந்து நல்லா அந்த உளுந்து வடை போட போல் எப்படி எடுப்பீங்க அந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சமாக மாவு சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களில் இருக்கிற அந்த மாவு ஒட்டி பட்டிக்கிற மாவையெல்லாம் வலித்து எடுக்கணுமென்றதுக்காக வந்து எங்களோட உமா அந்த கையை கழுவி ஈர கையால் தான் வந்து இதை வலித்து எடுக்க இயலும். அப்போ நீங்கள் வந்து ஈர கையை யூஸ் பண்ணி தான் இது செய்யணும். நார்மலாக வந்து அந்த பிணைஞ்ச அந்த மாவிக்கக்கூடிய கையாலே வந்து எங்களுக்கு அதை க்ளீன் பண்ண கஷ்டம். இந்த உளுந்து வடை பொரிக்க போலையும் நார்மலாக நாங்கள் ஈர கையால் தான் எடுப்போம். அப்போ அந்த மாவு வந்து ஒட்டாமல் வரும். அதே ட்ரிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் இதை வந்து மூடி ஒரு சைடில் வந்து நான் ஒரு 1/2 hour போல் வச்சுருந்தேன். உங்களுக்கு டைம் இருக்குமேனு சொன்னால் ஒரு 1 hour சரி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பொரிங்க. அப்போ வந்து எங்களுடைய இந்த ப்ளஸ் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நாங்கள் 1/2 hour தான் வச்சோம், ஆனால் எங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்து இருந்துச்சு. இந்த பிலோஸ் வந்து பொரிக்க போல் அப்படி ஒரு வாசமாக இருக்கும். அதுவும் எங்களோட உமா வந்து ஃபஸ்ட்டுக்கு இந்த பிலோஸ் விற்கிற டைமில் வந்து 1 ரூபாய்க்கு விற்றிக்கிறாங்க, 2 ரூபாய்க்கு விற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நாங்கள் விற்க போல் வந்து ஐ திங்க் 5 ரூபாய்க்கு விற்றிருப்போம். இப்போ எல்லாம் 5 ரூபாய்க்கு ஒரு பிலோஸ் விற்கிற காலம் இல்லை. ஆனாலும் வந்து அந்த டைமில் நாங்கள் இந்த விலைக்கெல்லாம் இது விற்றிக்கிறோமே என்று நாங்கள் பேசிக்கொண்டு இருந்தோம் அந்த டைமில் செய்ய போல். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hour ஆகிட்டு நாங்கள் இதை பொரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு தாச்சியை வந்து அடுப்பில் வச்சுக்கொள்ளுவோம். இது வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணணும். அப்போ வந்து நல்ல ஒரு தாச்சி, இப்போ நார்மலாக எங்களோட வீடுகளில் வந்து அந்த தாச்சி வந்து பொரிக்கிறதுக்கு மட்டுமேண்டே தாச்சி வச்சுருப்பாங்க. மற்ற இதுகளுக்கு வேறு சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் அந்த தாச்சியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த தாச்சியை தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு தாச்சி வந்து நல்லா சூடாகணும். அதில் இருக்கிற அதை நாங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சோம் தானே, அது ஈரமாக இருக்குமே, அதில் தண்ணியெல்லாம் வற்றி தாச்சி நல்லா சூடாகணும். பொரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு ட்ரிக் தான். தாச்சியை நல்லா சூடாகினதுக்கு பிறகு தான் அதில் ஆயில் ஊற்றுங்க. அதோடு வந்து இங்கே டீப் ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு தேவையான ஸ்ட்ரெயினர், பொரிக்கிற கரண்டி, அந்த ஆயில் வந்து வடிஞ்சு வரக்கூடிய கீழால் ஒரு பவுல் ஒன்று வச்சு எல்லாம் சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும் டீப் ஃப்ரை பண்ண போல். அதோடு வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் சேர்த்தோம். ஏன்னா வந்து இது தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா வந்து அந்த ஸ்மெல் வந்து ஓவராக டாமினேட்டிங்காக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வெஜிடபிள் ஆயில் ஊற்றி தான் அந்த அன்றைக்கு பொரிச்சு கொண்டோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் கையை கொஞ்சம் நனைச்சிட்டு ஈர கையால் இந்த உளுந்து வடைக்கு நார்மலாக நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட கையால் ஒரு ஓட்டை ஒன்று போடுவோம். இதுக்கு வந்து ஓட்டை போடுறதில்ல, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இது ஈஸியாக வந்து இப்படி எடுத்து எங்களுக்கு போடுறதுக்கு இயலும். நாங்கள் ஒரே அடிக்கு தாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 போல் போட்டு பொரிச்சு கொண்டோம். இப்படி கிட்டவா போட்டாலும் வந்து எங்களுக்கு கரண்டியால் வந்து அது வேறு ஆக்கிக்கொள்ள இயலும். நான் உங்களுக்கு வந்து இது கிளியராக விளங்கணும் என்றதால் வந்து ஃபுல்லாக எங்களோட உமா அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது எல்லாம் உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும். ஸ்பூனால் இந்த நாங்கள் தனித்தனியாக ஆக்கி கொள்ளையிலும் எல்லாம் ஒட்டிப்பட்ட மாதிரி இருந்தாலும். அதோடு வந்து ஒரு சைடில் கலர் மாற போல் மறு சைடுக்கு திருப்பி விடுங்க.
நல்ல ஒரு பொன்னிறமாக ப்ரௌன் கலராக வரணும். அதோட வந்து ஃப்ளேமை பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலால் தீஞ்சிரும், உள்கால வந்து வெந்திருக்காது. நாங்கள் பேக்கிங் சோடா சேர்த்ததால் பார்த்திங்கன்னா இது புசு புசுன்ட்டு நல்லா பால் மாதிரி அப்படி பொங்கி வரும். பேக்கிங் சோடா சேர்க்குற ரீசன் வந்து இது தான், இது நல்லா பொங்கி பொங்கி பால் மாதிரி வரும். அப்போ இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு தான் இதை இறக்கி கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும் கலர் வந்து நாங்கள் இந்த பணியாரம் செய்வோம் தானே அந்த கலருக்கு ப்ரௌனிஷ் கலருக்கு மாதிரி வரப்போ போல் தான் நாங்கள் இதை இறக்கணும். அதோட வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு வந்து வச்சிடணும். அப்போ அந்த ஆயிலெல்லாம் வந்து வடிஞ்சிடும் எக்ஸஸ் ஆகிக்கிற. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கையை நல்லா கழுவிட்டு ஈர கையால் எடுத்து போடுங்க, உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். யாரெல்லாம் வந்து இந்த பிலோஸ் விரும்பி சாப்பிடுவீங்க, யாரெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரி புளி வாழைப்பழம் போட்டு செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவுமே சேர்க்கல, வாழைப்பழமும் மைதா மாவும் உப்பும் பேக்கிங் சோடாவும் மட்டும்தான் சேர்த்து இதை பிசைஞ்சிருந்தேன். ஏனெண்டா வந்து இனிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சுகர் சிரப் நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோமே அந்த சிரப்பை ஊற்றி தான் சாப்பிடுவோம். இதில் வந்து சுகர் சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த பொரிக்கிற மெத்தடும் கிளியராக விளங்கணும் என்றதால தான் வந்து நான் திரும்ப திரும்ப இதை ஃபுல் கிளியராக ஒரே வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க போல் விளங்கியிருக்குமென்று நினைக்கிறேன். இது பொரிக்க போலேயே எங்களோட வீட்டில் புள்ளிகோல் எல்லாம் கோப்பையொன்று தூக்கிட்டு வந்துட்டாங்க, போட்டு தாங்கன்ட்டு. கேன் வந்து பொறுக்கிறாரு இல்லை, சரியான சூடாக இருந்துச்சு. அப்போவுமே தாங்க கொண்டே இருந்தார். அதோடு அவருக்கு போட்டு கொடுத்தேன். இந்த சுகர்ஸ் இந்த சிரப்பை ஊற்றி அதில் டிப் பண்ணி தான் சாப்பிடணும், ஊற வைக்க தேவையில்லை, டிப் பண்ணி சாப்பிடணும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 60 பிலோஸ் மாதிரி செஞ்சுருந்தோம் 750 கிராம்ஸ் வாழைப்பழத்துக்கு. உங்களுக்கு வீட்டுக்கு அவசரமாக யாராவது விசிட்டர்ஸ் ஈவினிங் டைமில் வராங்க, டீ டைமில் அப்படின்னா வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு விசிட்டர்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இந்த ரெசிபி செய்கிற டைமில் வந்து மழைக்கு இருட்டின மாதிரி இருந்துச்சு. என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா வெளிச்சமே இல்லாமல் போய்த்துட்டு அதோட வந்து டைனிங் ஏரியாவுக்கு எடுத்து போயிட்டு தான் உங்களுக்கு இதை காட்டிக்கிறேன். எங்களோட மஹ்மூதா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் சிரப் இல்லாமையே சாப்பிட்றேன்னு 2-3 வந்து சுகர் சிரப் இல்லாமையே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தா. என்னோட சாட்சி பார்த்திங்கன்னா அவள் வந்து இந்த மாதிரி அந்த இனிப்பு ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து சரியான விருப்பம். அப்போ அவள் தான் அந்த அன்றைக்கு சொன்னா பிலோஸ் செஞ்சு சாப்பிடுவோம் என்று உமா கிட்ட. அவவும் வந்திருந்தா, அதனால தான் செஞ்சிருந்தேன். நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்கன்ற ஈவினிங் டைமில் குயிக்காக செஞ்சிடலும் இது வந்து. அப்போ இது செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இது முன்னாடி வந்து நீங்களும் இது செஞ்சு சாப்பிட்டுக்கிறீங்களான்னு சொன்னால் நீங்கள் என்ன வாழைப்பழத்தில் செய்வீங்க, எங்களைய மாதிரி இப்படி சுகர் போடாமல் தான் செய்வீங்களா என்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வந்து தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா என்ன ரெசிபி வேணுமென்று எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வாரங்களில் வந்து நான் அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.